வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டக்கூடிய நிலையில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த சில தினங்களாக அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் கோயம்பேடு, வடபழனி, வள்ளுவர் கோட்டம், எழும்பூர், சாலிகிராமம், கோடம்பாக்கம், கிண்டி உள்ளிட்ட இடங்களில் நேற்றிரவு மழை பெய்தது. புறநகர் பகுதியான தாம்பரம், வண்டலூர், சேலையூர், முடிச்சூரில் மழை வெளுத்து வாங்கியது. தேனி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பொழிந்தது. அல்லி நகரம், அன்னஞ்சி, அரண்மனைப்புதூர், குன்னூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான பேரூர், மாதம்பட்டி, ஆலந்துறை, சிறுவாணி உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிந்தது. இதேபோன்று உக்கடம், ஒப்பனக்கார வீதி, டவுன்ஹால், புலியகுளம், சிங்காநல்லூரிலும் அரை மணி நேரம் மழை பெய்தது. தூத்துக்குடி மாநகரில் கோரம்பள்ளம், காலங்கரை, முத்தையாபுரம், முள்ளக்காடு போன்ற இடங்களில் இரவு நேரம் மழை வெளுத்து வாங்கியது. ஈரோட்டில் பேருந்து நிலையம், வீரப்பன் சத்திரம், திண்டல் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றால பிரதான அருவியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. காலையில் எப்படி காட்டாற்று வெள்ளம் போல தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியதோ அதே போல இரவு நேரத்திலும் காண முடிந்தது. பெரம்பலூர் மாநகரில் தீரன் நகர், கவுல்பாளையம், வேப்பந்தட்டை, பாடாலூர், குன்னம், ஆலத்தூரில் மழை பெய்தது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரத்தநாடு, மதுக்கூர், அதிராம்பட்டினம், பட்டுக்கோட்டை, திருவையாறு, பாபநாசம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. நிலையில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர் ஆகிய 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளித்தது. இதனால் வாகனங்கள் தண்ணீரில் தத்தளித்தன. திரையரங்கில் படம் பார்த்துவிட்டு வெளியே வந்தவர்கள் வீடுகளுக்கு செல்ல முடியாமல் நீண்ட நேரம் காத்திருந்தனர்.